இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மானுவோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம ரோசாலின் வந்து என்ன அப்படின்னா அந்த கொள்ளக்காரங்களை வந்து பார்க்குறா. பார்த்துட்டு வந்து அவங்க இருந்துக்கிட்டு, நீ யாரும்மா, இங்கெல்லாம் நீ ஏன் வரக்கூடாது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பேசாமல் நீ வேணா எங்கள் கூட வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லும்போது அவளுக்கு இன்னும் ரொம்ப செம்மையாக டென்ஷனாக கோவமாகுது. உடனே அவள் கையில் வச்சுருந்த அந்த வாளை எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அந்த பேசின மண்டையிலே வந்து என்ன அப்படின்னா ஒரே அடி அடித்த வேகத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அவனோட மண்டையோடே வந்து என்ன அப்படின்னா ரெண்டாக பொழந்துக்கும். உடனே பக்கத்தில் வந்து பார்த்துட்டு என்ன அவன் ஃப்ரெண்டு என்ன அவன் ஒரே அடிக்க ரெண்டாக பொழந்து சேர்த்துட்டான் அப்படின்னு பார்க்கும்போது ஈட்டியை வச்சு என்ன அப்படின்னா அவன் வயிற்றுல வந்து என்ன அப்படின்னா ஒரே குத்துன உடனே அவனும் வந்து என்ன அப்படின்னா செத்துருவான். செத்ததுக்கப்புறம் மற்ற ஆளுங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு, என்னாச்சு இவன் ஏன் இப்படி செத்து கிடக்கான், யாருன்னே இவன் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கத்திட்டு இருக்கல. அவன் வந்து என்ன பண்ணா ஒரு பயங்கரமான ஒரு கில்லிங் இன்டேட்டை வந்து என்ன பண்ணா அந்த இடம் ஃபுல்லாக வந்து பரப்புறா. இவனே வந்து அவங்க என்ன பண்ணா அந்த குகைக்கு வந்து ஓடுறான்னு ஓடி வந்து என்ன பண்ணா அவங்களோட மாஸ்டரை வந்து பார்க்கறதுக்காக போய் அவன் வந்துட்டு என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அவங்க ஆள் எல்லாமே வந்து என்ன பண்ணா ஈட்டியில் வந்து செத்து கிடக்குறாங்க. என்னாச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற அவங்க ஓடி வந்துட்டு இந்த மாதிரி யாருன்னு தெரில வந்து என்ன பண்ணால் திடீர்னு வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி கொலை பண்ணுறா அப்படின்னா, யார் நீ, எதுக்காக எங்களை வந்து இது பண்ணுற, நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற, உனக்கு எனக்கு கண்ணு தெரிலையா, நீங்கள் இந்த பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கெல்லாம் அவன் வந்து கையில் வந்து ஒரு லெட்டர் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன பண்ணால் இதுங்களை கடத்திட்டு போகல, இதுங்க எல்லாமே ஸ்லேவ்ஸ், இதுங்க நாங்கள் விற்க தான் செய்கிறோம் அப்படிங்கிற. ஆஸ்கார் டியூக்லேருந்து வந்துருக்குமா அவள் யோசிக்கிறா. ட்ரெயின் வந்து எப்பயோ சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அவங்க டெல்லின்னு வந்திருந்தா நீ வந்து கவலையப்படாத, அடித்து தும்சம் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்போம். உடனே ஒரு 2 தங்க காசை கொடுத்து இதை லஞ்சமாக வச்சுக்கோ, எங்களை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவள் யோசிச்சு பார்க்குறா. ரெயின் வந்து சொல்லியிருக்கா, அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ அவங்கள அடித்து போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவள் இருந்துட்டு உடனே கத்தி எடுத்துகிட்டு, யாரா நீ, இங்கே வந்து ஸ்லேவரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ யாரை கேட்டு இங்கே உள்ளே வந்துட்டு முதல்ல தப்பு, எனக்கு லஞ்சம் வேறு கொடுக்குறியா, அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க ஈட்டியை வச்சுட்டு ஒரு சுற்று வந்து என்ன அப்படின்னா சுற்றுறா. சுற்றிட்டு அதை வந்து என்ன அப்படின்னா வைக்கும் போதே அதுக்கே வந்து சுற்றி இருக்கான் பயப்படுறாங்க. உடனே இப்போ நீ மண்டிட்டு சரணடைஞ்சிரு, ஒன்று விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்தி எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவளை வந்து என்ன அப்படின்னா அடிக்க வரா. அவள் அந்த இதை வச்சு ஒரே ஒரு சூழல் தான் சொல்கிறா. அதுக்கே வந்து என்ன அப்படின்னா வந்து தெரிச்சிட்டு போய் பறந்து போய் கீழே விழுகுறான். உடனே வந்து என்ன அப்படின்னா அவன் சொல்கிறான், சுற்றி இருக்கிறவன் எல்லோரும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லல. இன்னும் ஒரு உதச்சி வந்து என்ன அப்படின்னா அவனை வந்து என்ன அப்படின்னா அப்படியே கீழே வந்து தள்ளிடுறான். கீழே விழுந்தோடனே அவன் வந்து பார்த்துறான். பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா அவள் கழுத்தில் வந்து என்ன அப்படின்னா ஈட்டியை வச்சு சரணடைஞ்சிடு, இல்லைனா வந்து என்ன அப்படின்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லும்போது சரின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அவளோட படைகள் எல்லாம் உள்ளே சுந்துடுறாங்க. உள்ளே சுந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, பரவாயில்லையா, நீங்கள் அவரை கேப்சர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற. நான் பரவாயில்ல, இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து என்ன அப்படின்னா கைது பண்ணுங்க அப்படிங்கும்போது சுற்றி இருக்க எல்லா ஆளுங்களையும் கைது பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்லேவ்ஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அவனோட மேன்ஷனில் ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த ரொசாலின் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஆஸ்கர் டெரிட்டரியிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வந்து ஸ்லேவ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான், அவனை வந்து பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற. ஹீரோ வந்துட்டு சூப்பர், அங்கேருந்து நீ பிடிச்சிட்டியா, பரவாயில்ல, அவங்க என்ன இதை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கல. அவங்க வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து ஸ்லேவரியாக விற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை கேட்க ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆகிறான். நான் இந்த கண்ட்ரியில் மக்கள் தொகையே கம்மியாக இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இவங்க எல்லா பக்கமும் பிடிச்சிட்டு போய் விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்க்குறதுக்காக போகிறான். அவனை வந்து பார்க்குறதுக்காக அங்கே போகும்போது அவன் இருந்துக்கிட்டு, நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, இது வந்து என்ன அப்படின்னா அவருக்கு வந்து என்ன அப்படின்னா தெரிஞ்சதுன்னா உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவார், செய்து மரியாதையாக என்னை இங்கேருந்து விட்டுட்டு போயிடு அப்படிங்கிற. அவன் வந்துட்டு நீ எங்கேருந்து பேசுகிற, இது என்னோட டேரிட்டரி, அங்கே அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே இந்த சிட்டியெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்ததுனால தான் இவன் இப்படி பேசுகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால் இங்கே எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் இங்கே வந்தார்னாக்கா நீ ரொம்ப வருத்தப்படுவேன், நான் சொல்கிறத இப்போயே கேளு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நீ வந்து என்ன அப்படின்னா இப்போயே நாங்கள் சொல்கிறதபடி கேட்டு எங்கள் கரெக்டாக சரணடைஞ்சு இருந்தேன்னா ஓகே, இல்லைனா நீ தான் பிரச்சனையை அனுபவிப்பீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி திரும்பி அவன் மேடை பார்க்குறான். அவள் ஒரு கத்தி எடுத்து ஒரு சொல்லட்டை அப்படியே தூக்கி வீசுறா. அது போய் அவன் தொண்டைக்கிட்டே வந்து என்ன அப்படின்னா குத்துனோடனே அவன் கீழே விழுந்து, இப்போயாவது நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. சொல்கிறேன் நான் வந்து சொல்கிறேன், என்னை வந்து என்ன அப்படின்னா விட்டுடுங்க, இந்த மாதிரி தெற்கு பகுதியில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற. சரி நான் அங்கே போய் பார்க்குறேன், உண்மையாகவே ஆளுங்க இருந்தாங்கன்னா ஓகே, எதுவும் இல்லைனாக்கா நீ தான் அதுக்கான பிரச்சனை அனுபவிப்ப அப்படிங்கிற. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், அது ஒரு ட்ராப்பு, அங்கே நிறைய அசாசின் இருப்பாங்க, நீ போய் மாட்டிக்குவ அப்படிங்கிற. ஹீரோ வந்து என்ன பண்ணால் அந்த இடத்துக்கு போயிடறான். இன்னும் ரொசாலின் பார்த்துட்டு இந்த இடம் வந்து என்ன பண்ணால் ஏதோ ட்ராப் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல மேன்ஷன்லாம் இருக்கனால ஆள் இருப்பாங்க அப்படிங்கிற. ட்ரெயின் வந்து இறங்கி வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம். அந்த இடத்த திறந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து அப்படியும் ஸ்லேவ்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சிட்டு எல்லோரும் வந்து என்ன அப்படின்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த இடத்த வந்து பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தாக்கா கூண்டுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா அந்த பொண்ணுங்களெல்லாம் போட்டு வந்து என்ன அப்படின்னா அந்த இதில் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு மூடி போட்டு வச்சுருப்பாங்க.
ஓகே நம்ம வந்து என்ன அப்படின்னா இவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஓகே வாங்க இவங்க எல்லாத்தையும் வந்து ரெஸ்க்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து என்ன அப்படின்னா ரொசாலின் வந்து என்ன அப்படின்னா ஒரு அடி எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவ தலைக்கு வந்து என்னன்னா ஒரு அம்பு வந்து குத்துறதுக்கு உதவி. உடனே அவளோட இன்ஸ்டிங்க்ட் மூலியமா அவ வந்து இவன தட்டுறா. கட் பண்ணிட்டு சீக்கிரம் எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர பாதுகாருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கெடை எடுத்துட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா சுத்தி வச்சுட்டு ஒரு ஷீல்ட் ஆட்டம் இருக்காய்ங்க. நாங்க எல்லாரும் ஆஸ்காரோட ஆளுங்க. நம்ம வேணா இது எல்லாத்தையும் பேசியே தீர்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லயில ரொசாலின் இருந்துட்டு, உங்கள மாரி ஆளுங்கள்ட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ரொசாலின் சொல்லயில ஹீரோ இருந்துட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் என்ன சொல்றான்னு தான் கேட்போம். அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி ஒரு நல்ல ஸ்லேவ் 1000 கோல்டு காயின் போகும். மோசமான ஸ்லேவ் கூட 100 கோல்டு காயின் போகும். நீங்க எங்கள அனுமதிச்சீங்கன்னா, நாங்க உங்களுக்கு வருஷத்துல ஒரு பங்கு வந்து என்ன பண்ணா நாங்க சம்பாதிக்கல தருவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அழகான பொம்பளைங்கள கூட நாங்க உங்களுக்கு தருவோம். அப்படின்னு சொல்லயில ரொசாலின் இருந்துட்டு பயங்கரமான வெளிப்பண்றா. வேற இது மட்டும் தான் உன்னால தர முடியுமா? அப்படிங்கும்போது, இல்ல நான் வேணா உங்களுக்கு வேணா இன்னும் நெறையா தரேன். வேணும்னா உங்களுக்கு நான் கூட 1,00,000 கோல்டு காயின் கூட வந்து தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ என்ன பிச்சைக்காரன்னு நெனச்சியா? எங்க அக்கா எனக்கு தர கோல்டு காயின் கூட ஒரு மாசத்துக்கே எனக்கு 1,00,000 கோல்டு காயின் தருவாங்க. அப்படிங்கையில, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இது ஒண்ணும் புரியல. நாங்க வருஷம் முழுக்க சம்பாரிச்சாலே எங்களுக்கு அதுதான் கிடைக்கும். அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 1,00,000 கோல்டு காயின் நீ குடு. குடுத்தேன்னா நாங்க ஓகே பண்ணிர்றோம். இல்லன்னா என்னோட இத தான் நீ சம்பாரிப்ப. அப்படிங்கையில நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு நான் வேணா வந்து யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா இப்ப இங்கேருந்து தப்பிச்சு போயிருவோம். தப்பிச்சு போயிட்டு அப்புறமேட்டு ஆஸ்கார்ட்ட சொல்லிட்டு ஒரு பெரிய படைய கொண்டு இப்போதைக்கு இத நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கையில எனக்கு உன் காசு வேண்டாம். இவன சீக்கிரம் புடிங்க அப்படிங்கையில அவன் வந்துட்டு சீக்கிரம் வாங்க நாம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து வந்து என்ன அப்படின்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு வந்து என்ன அப்படின்னா முயற்சி பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாய்ங்க. ஒவ்வொருத்தவங்கலாம் வந்து என்ன பண்ணா, சைடுல அந்த கேப்ல பின்பக்கம் இருக்கிற கேப்ல வந்து ஓடும்போது, ரொசாலின் வந்துட்டு ஓடி வந்து பிடிக்கிறா. இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணா, எல்லா சோல்ஜர்ஸும் அம்ப விடுங்க அப்படிங்கும்போது எல்லாம் சட சட சடன்னு அம்ப விடுறாய்ங்க. உடனே அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு வாட்டர் மேஜிக்க வந்து கேஸ்ட் பண்றான். கேஸ்ட் பண்ணி ஒரு சின்ன தடுப்பு சுவர் மாரி இது பண்ணும்போது, ரொசாலின் வந்து என்ன பண்ணா, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி அவளோட கத்திய வச்சு அவன் மண்டையிலேயே வந்து என்ன பண்ணா, ஒரு போடுறதுக்கு வந்து வந்திருக்கா. ஆனா, அவன் வந்து என்ன பண்ணா, ஜஸ்ட் மிஸ்ல அந்த இதுல வந்து தப்பிச்சுருவான். தப்பிச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணான், ரோசன் இப்ப நீயே வந்து என்ன பண்ணா சரணடைஞ்சிரு. இல்லன்னா நீ தான் பிரச்சனையில அனுபவிப்ப அப்படின்னு சொல்லும்போது சுத்தி முத்தி பார்க்குறான். எல்லா இடத்துலயும் அவங்க ஆளுங்க சூழ்ந்துட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ பக்கத்துல யாருமே இல்லாதனால, ஓகே இவன வந்து என்ன பண்ணா ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்குவோம். அப்படி புடிச்சுட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் எல்லாரும் என்ன கார்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ பக்கமா வந்து என்ன பண்ணா ஓடுறான். உடனே ரோசாலின் இருந்துட்டு சீக்கிரம் ஹீரோவ வந்து பாருங்க. அவன் ஹீரோ பக்கம் தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஹீரோ பக்கத்துல போகும்போதே, அவன் வந்து என்ன பண்ணான், ஹீரோக்கு முன்னாடி வந்துருவான். முன்னாடி வந்துட்டு கத்தி எடுத்து இது பண்ண போகையில, டக்குன்னு பார்த்தா மெய்டு வந்து என்ன பண்ணா, அவன் மூஞ்சிலேயே வந்து என்ன பண்ணா, பலார்ன்னு ஒரு அடி. அடிச்ச வேகத்துக்கு வந்து என்ன பண்ணா, அவன் அங்கருந்து பறந்து போய் வந்து விழுந்துருவான். விழுந்தோனே மெய்டு வந்து பார்த்துட்டு, யார் இவ? இவ ஏன் இவ்ளோ ஃபோர்ஸா இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, தூசிக்குள்ளேருந்து வந்து என்ன பண்ணா, அவன் வந்து எந்திரிச்சு வந்து நிக்கிறான். என்னாச்சு? ஏன் வந்து என்ன அப்பன்னா இவ்வளோ ஒரு ஃபோர்ஸான ஆளா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன அப்பன்னா ஜம்ப் பண்ணி அவள வந்து என்ன அப்பன்னா அடிக்கிறதுக்காக வந்து என்ன அப்பன்னா பறந்து அவன் வந்து போகும்போது, மெய்டு வந்து அத பார்த்துட்டு ஒரே ஒரு கிக்கு. கிக்கு விட்டோனே வந்து என்ன அப்பன்னா, அவன் அதுலேருந்து வந்து என்ன அப்பன்னா பறந்து போய் வந்து அப்படியே கீழ வந்து தேய்ச்சுக்கிட்டே போய் என்ன அப்படின்னா கீழ விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் அவ வந்து பார்த்துட்டு, எல்லாரும் வந்து என்ன பண்ணா சுத்தி சோல்ஜர் எல்லாரும் வந்து என்ன பண்ணா அவன சுத்து போட்டுருவாங்க. சுத்து போட்டுட்டு எல்லாரும் வந்து அவன நிக்கும்போது மெய்டு அங்கருந்து அப்படியே பறந்து வருவா. அவ பறந்து வந்து நிக்கிறத பார்த்தோனே, ஓகே. இதுதான் நம்ம கரெக்டான சான்ஸ். அவன் பக்கத்துல யாரும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பார்த்துட்டு, உடனே அவன் கையில இருந்த டேகர் எடுத்து வந்து அப்படியே தூக்கி போடுவான். உடனே மெய்டு வந்து அத பார்த்து, மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போதே டக்குன்னு பார்த்தா ஒரு கத்தி வந்து என்ன அப்படின்னா ஹீரோவோட ஷோல்டர்ல வந்து என்ன அப்படின்னா குத்திரும். இன்னும் ரொசாலின், மெய்டு 2 பேருமே இத பார்த்துட்டு ஷாக் ஆயிடும். ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லும்போதே அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணா ஹீரோவ பார்த்து ஓடி வந்துருவாங்க. ஓகே. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ். நாம இப்ப இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோ வந்துட்டு, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க வந்து அவன வந்து பாருங்க. அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்தோட தோள்பட்டையில வந்து என்ன அப்படின்னா இது இருக்கும். ரொசாலின் வந்து சீக்கிரம் அவங்க என்ன இருக்கு? அவங்க எங்க இருக்காய்ங்க? அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது மெய்ட வந்து காணோம். காட்டுக்குள்ள பார்த்தாக்கா, அந்த ஆள் வந்து ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடிக்கிட்டு இந்த மாரி நான் வந்து என்ன அப்படின்னா இப்பயே போய் ஆகணும். ஆஸ்கர்ட்ட வந்து என்ன அப்படின்னா சொல்லணும். சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன அப்பன்னா, ஒரு பெரிய படையே வந்து என்ன அப்பன்னா கூட்டி வந்து இது பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது, எய்த்தாப்புல வந்து ஹீரோவோட அக்கா பிரசீலா வந்து வந்துருவா. அவன் அத பார்த்து ஷாக் ஆயிட்டு, "யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓகே. ஆனா இவ நம்ம மேல வந்து என்ன அப்பன்னா, எந்த ஒரு கில்லிங்கான இன்டென்ட்டையும் யூஸ் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "யார் நீங்க?" "நான் வந்து என்ன அப்பன்னா, ஆஸ்கரோட ஒரு ஆளு." அப்படின்னு சொல்லும்போது, "சரி பரவால்ல. இருந்தாலும் வந்து என்ன அப்பன்னா, நீ வந்து இப்படி இருக்க. என் தம்பியும் வந்து கரெக்ட்டா புத்திசாலித்தனமா தான் வந்து என்ன அப்பன்னா இருக்கான்." அப்படிங்கையில அவன் வந்து ஷாக் ஆகுறான். அப்ப உங்க தம்பினா அவனும் வந்து என்ன அப்பன்னா, டியூக்கோட பையனா?" அப்படிங்கையில, "ஆமா." இப்ப நீ இது செஞ்சதுக்கு வந்து என்ன அப்டின்னா, கண்டிப்பா நீ ஒரு பிரச்சனைய அனுபவிக்க தான் போற. அப்படிங்கையில அவன் இருந்துகிட்டு, ஆ ஐயோ! என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க கத்திய வந்து எடுக்குறான். கத்திய எடுத்து அவள வந்து என்ன அப்டின்னா தாக்குறதுக்காக வந்து போகையில,
நீ தேவையில்லாத முயற்சி பண்ணாத. நீ தான் வந்து என்ன அப்புட்னா அதில பிரச்சனைலாம் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி பிரெசிலா வந்து சொல்லிட்டு இருக்கையில பின்னாடி வந்து பார்த்தாக்கா மெய்டு வந்து வந்துருவா. வந்துட்டு ஒரு பயங்கரமான வந்து கோவத்தில வந்து அவன முறைச்சு பார்க்கல. திடீர்னு அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிருவான். ஏன்னா வந்து என்ன அப்புட்னா அந்த அளவுக்கு மெய்டு வந்து என்ன அப்புட்னா அவன் முன்னாடி வந்து என்ன அப்புட்னா ரொம்ப கொடூரமான முகத்தோட வந்து இருப்பா. இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்ன அப்படின்னா மெய்டு வந்து என்ன அப்புட்னா அவன வந்து தூக்கிருவா. தூக்கிட்டு இ அவளோட மேஜிக் பவர வந்து பயன்படுத்தி அவன வந்து என்ன அப்புட்னா, அப்படியே வந்து ஒரு மாரி எ கொல கொலன்னு வந்து என்ன அப்புட்னா, வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் ஸ்பெல்ல வந்து என்ன அப்புட்னா, கேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பா. இப்ப தான் வந்து என்ன அப்புட்னா, ஃபர்ஸ்ட்டு வாட்டியா அவ வந்து என்ன அப்புட்னா, மேஜிக்க யூஸ் பண்ற மாரி காமிக்கிறாய்ங்க. அவ ஒரு மாரி மேஜிக்க வந்து கேஸ்ட் பண்ணிட்டு, அவன வந்து என்ன அப்புட்னா, வெடிக்கிறதுக்கான அந்த இத வந்து இது பண்ணும்போது, அவன் வந்து பயந்துகிட்டு வந்து கத்துவான். என்ன காப்பாத்துங்க! என்னை யாராவது இங்க இருந்தா காப்பாத்துங்க!" அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்ன அப்புட்னா, அப்படியே வெடிச்சு தூள் தூளா வந்து என்ன அப்புட்னா சிதறிருவான். உடனே மெய்டு வந்து என்ன அப்புட்னா அவள சுத்தி வந்து ஒரு பேரியர போட்டு அத வந்து என்ன அப்புட்னா தடுத்துக்குவா. கீழ வந்து என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப மாஸ்டர் பக்கம் போயாகணும். அவருக்கு மேல அடிபட்டுருக்கு அப்படிங்கவும், சரி பரவால்ல போ. நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு, இவ ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கா. இவ ஒரு வேள வந்து என்ன அப்புட்னா ஹீரோவ எதிர்க்கணும்னு நெனச்சா என்ன ஆகும்? அப்படிங்கல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதே மாரி நெறைய மெய்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ன அப்புட்னா ஒரு ஸ்பேஸ்லேருந்து என்ன அப்புட்னா கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்து அவட்ட சொல்றா. "நீ ஏன் இப்படி இது பண்ற? ஓ ஏன் நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஹீரோ வந்து ஏதோ கெட்டவன் மாரி இருக்கு." இல்ல. நான் சும்மா தான் சொன்னேன்." அப்படிங்களா, சரி பரவால்ல. இந்த இவன் செஞ்சதுக்கு வந்து இந்த ஆஸ்கர் செஞ்சதுக்கு கண்டிப்பா நம்மட்ட வந்து இவன் ஒரு பிரச்சனைய அனுபவிச்சே ஆகணும். நம்ம ஆள் ஒருத்தவங்கள அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பார்க்கறதுக்குள்ள நாம இங்கேருந்து போயாகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. உடனே மேன்ஷன்ல வந்து என்ன அப்புட்னா ஹீரோ வந்து அந்த அக்காயத்துக்கு வந்து கட்டுப்பட்டுட்டுருக்காரு. அப்ப நீங்க ஒண்ணும் அசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லிட்டு இருக்கையில, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெய்டோட கன்னத்த தடவிட்டே வந்து என்ன அப்படின்னா ஹீரோ சொல்றாரு. நீ எத பத்தியும் கவலைப்படாத. எனக்கு இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பிரிசிலா உள்ள வந்துட்டு, தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒண்ணும் அடி எதுவும் படல. நான் வந்து என்ன அப்பன்னா இ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லயில, பரவால்ல எனக்கு இப்ப தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படிங்கல. பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கையில உடனே மெய்டு வந்து சொல்றா, இல்ல இது உண்மையாவே ரொம்ப காயமானது தான். ஒரு கொஞ்ச நேரம் சட்டா கீழ இறங்கி இருந்துச்சுன்னா, அவரோட இதயத்தில பாத்தா அவரோட ஹார்ட்டே வந்து என்ன அப்பன்னா நின்றுக்கும் அப்படிங்கல. பரவால்ல. இருந்தாலும் வந்து என்ன அப்பன்னா நாம அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சுட்டோம். அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம டெரிட்டரில வந்து என்ன பண்ணா ரொம்ப தப்பானது. அது மட்டும் இல்லாம உன்ன காய வேற படுத்தியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து பிரைஸ் அனுபவிச்சே ஆவாங்க. நான் வந்து இத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே, பரவால்ல. இத எல்லாத்தையும் வந்து என்ன அப்பன்னா ஈஸியா நீங்க பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அவங்க இது மூலியமா நெறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து என்ன அப்டின்னா, இந்த சிட்டி லார்டும் வந்து என்ன அப்டின்னா, அவங்க கூட ஜாயின்ட்டா இருக்கிறதுனால தான், இன்னும் அவங்களால வந்து என்ன அப்டின்னா, நல்லபடியா இந்த வேலைய வந்து என்ன அப்டின்னா, தொடர்ந்து அவங்களால செய்ய முடியுது. அப்டின்னு சொல்லும்போது, "சரி நீ இந்த பொண்ணுங்கள வச்சு என்ன பண்ண போற?" அப்டிங்கிற. அவங்கள போக வேணுங்கிறவங்கள போயிருவேன். இருக்கணுங்கிறவங்கள நம்ம ஃபேக்ட்ரியில வச்சு வேலை செய்றதுக்கு வச்சுக்கலாம். அப்டின்னு சொல்லும்போது, சரி மெய்டுகிட்ட வந்து என்ன பண்ணா, "இவன பார்த்துக்கோ. உன்னைய நம்பி தான் விட்டுட்டு போறேன்." அப்டின்னு கண்டிப்பா நான் என்னோட பெஸ்ட்ட குடுத்து இவர நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அவருக்காக காத்துட்டு இருந்த அவளோட மெய்ட வந்து பார்க்கறதுக்காக அங்க வந்து போயிறேன். போயிட்டு என்னாச்சு மாஸ்டர் ரெயினுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அப்படிங்களா, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய காயம் இல்ல. ஒரு சின்ன அளவு காயம் தான். சரி அந்த கொலைக்காரன்ட்ட வந்து என்ன பண்ண விசாரிச்சீங்களா? எதுவும் வந்து என்ன பண்ணா நல்ல செய்தி ஏதாவது கிடைச்சதா? இல்ல வேலிட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இல்ல நான் விசாரிச்சவனைக்கு எனக்கு அந்த மாரி எதுவும் கிடைக்கல. அவன இன்னும் வந்து என்ன பண்ணா விசாரிக்கணும். அதுக்கு அவன் இன்னும் வந்து என்ன பண்ணா உயிரோட இருந்தா தான் நல்லா விசாரிக்க முடியும் அப்படிங்கிற. சரி. சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோவோட மேன்ஷன்ல அந்த பையன் வந்துட்டு, "சார் நான் இனிமே உங்களுக்கு ஃபுல்லா வேலை செய்வேன். உங்களுக்கு வேலை செய்றது எனக்கு பெருமை." அப்படிங்கிற. "அப்பா இப்ப தான்ப்பா ஒரு ஒரு நல்லா இருக்கு." முதல்ல ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், "இங்க ஒரு நோபல் செட்டால நான் வேலை செய்ய மாட்டேன். அவங்கள்ட்ட வேலை செய்றது வந்து என்ன பண்ண சாகுறதே மேல்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கிற. ஐயோ! இந்த ஆள் ஏன் இப்படி கோமாளி மாரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற. பரவால்ல. இருந்தாலும் இப்ப நான் உன்ன சாகுற வரைக்கும் நல்லா அடிச்சு வேலை வாங்குவேன் அப்படிங்கல. சார் என்ன வேலைங்கிறத கொஞ்சம் சரியா சொல்றீங்களா? அப்படிங்கல. சரி. ஓகே. நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணா கரெக்ட்டா என்ன வேலைங்கிறத சொல்றேன். சரி சார் சொல்லுங்க அப்படிங்கல. ஹீரோ வந்து என்ன அப்புட்னா சத்தமா கத்தி, "இனிமே நீ வந்து எனக்காக வந்து என்ன பண்ண பட்டறையில வேலை செஞ்சு இங்க மக்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ஹெல்த்த கண்டுபிடி." அப்படிங்கல. "என்ன சார் சொல்றீங்க? பட்டறையில? நான் ஒரு ஆல்கெமிஸ்ட்." அப்படிங்கல. "இந்தா இந்த லெட்டர புடி. இதில இருக்க ப்ளூ பிரிண்ட்லாம் பாரு. உனக்கே வந்து புரிஞ்சுக்கும். நீ இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிறத ஒர்க் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்." ஐயோ! இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் ரொம்ப அக்யூரஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கையில ரொசாலின் ஓடி வந்துட்டு, "மாஸ்டர் ஒரு பிரச்சனை." அப்படிங்கல. "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படிங்கல. "நாம அங்க டஞ்சன்ல வச்சிருந்த அந்த கொலைக்காரன் வந்து என்ன அப்படின்னா செத்துட்டான்." அப்படிங்கல. "என்னது? அந்த ஆள் செத்துட்டானா?" அப்படின்னு. அடுத்து என்ன செஞ்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய். போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.